கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்வுக்கு நேயர்களாகிய உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 3ஆம் மாதத்தினுடைய 2வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாகும். இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் எல்லோரும் பங்கு கொண்டு உம்மை ஆராதிக்கும்படியாக அருளை தந்திரதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் கண்ணோக்கி பாரும். அவருடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்க அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். துவக்கத்திலிருந்து முடிவு பரிந்தும் தேவனுடைய ஆவி எங்கள் மத்தியிலே அசைவாடி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் வழி நடத்தும் நாங்கள் நடந்து வருகின்றோம். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே எல்லாம் சிருஷ்டித்த நமது தயபர பிதாவுக்கு என்ற பாடலை இணைந்து நாம் பாடுவோம். எல்லாம் சிருஷ்டித்த நமது தயபர பிதாவுக்கு ஆனந்த காலமாக அல்லேலூயா மகத்துவம் பல புகழ்ச்சி ஸ்தோத்திரம் உண்டாயிருப்பதாக. பார்ப்பார் காப்பார் வல்லமையும் கிருபையும் அன்பும் எங்கும் அவர் செய்கையால் விளங்கும். மன்னிசருக்கு மீட்பரும் கர்த்தாவுமாம் சுதனுக்கும் ரட்சிப்பின் அன்புக்காக அல்லேலூயா புகழ்ச்சியும் ஆனந்த ராஜரீகமும் உண்டாயிருப்பதாக. பாவம் சாபம் எந்த தீங்கும் அதால் நீங்கும் என்றென்றைக்கும். பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். மனம் திரும்பி எங்களை கர்த்தாவாம் இயேசு வந்தையே அழைத்து நேர்த்தியாக சிங்காரிக்கும் தேவாவிக்கும்
உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென். நீரானந்தம் ஆதியந்தம் பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நாம் சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். குறிப்பாக இந்த லெந்து காலங்களிலே தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கும்படியாக நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பினை தந்திருக்கின்றார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனிடத்திலே திரும்புங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடை மாட்டார்கள். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள். பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் திருவசனம் 1 தொடங்கி 12 வரை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் திருவசனம் 1 தொடங்கி 12 வரை. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்விடுகிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவரென்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகின்றோம். நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலுமிருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல்களின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனைக் கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி
அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக பொதுவான பாடல்களில் ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா, பாதகர் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் பெங்களூர் பகுதியிலே தம்முடைய திருப்பணியை ஆற்றி வருகின்ற அருள் திரு கிறிஸ்டபர் ஐயா அவர்கள். அருள் திரு கிறிஸ்டபர் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். ஜெபத்தோடு நாம் இந்த சத்தியத்தை கேட்போமாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற அத்தனை தெய்வ பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துவுக்குள் வாழ்த்துக்களை வந்தனங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக தவசு நாட்கள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த லெந்து காலங்களின் நல்ல தியான வேலையை அருள்நாதர் நமக்கு ஈந்தளித்திருக்கின்றார். ஒரு வருஷத்திலே நமக்கு 6 காலங்களே நமக்கு பிறப்பை தியானிக்க பிறப்பின் காலம், பாடுகளை தியானிக்க பாடுகளின் காலம், மரணத்தை தியானிக்க மரணத்தின் காலம், உயிர்த்தெழுதலை தியானிக்க உயிர்த்தெழுதலின் காலம், மாத்திரமல்ல நம்மை அர்ப்பணிக்கும் காலம், அறுவடை காலம், ஒப்புக்கொடுத்தலின் காலம், குடும்பமாய் கர்த்தரை சேர்ந்து ஆராதிக்கிற ஆராதனை காலம் என்று சொல்லி இப்பொழுது நாம் அதனுடைய மையமாகிய தவக்காலம் என்று அழைக்கப்படுகின்ற லெந்து காலத்தை குறித்து
அதிலே தெய்வம் நமக்கு கொடுக்கக்கூடிய தேவ சத்தியத்தை நீங்கள் நானும் கற்றுக்கொண்டு நம்மை நாமே ஆண்டவருக்கு ஒப்படைப்போமாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமார்ந்த தெய்வ பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசி இந்த அதிகாரத்தை அவர் எழுதும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய கிறிஸ்து கல்வாரி மலை என்று அழைக்கப்படக்கூடிய கொல்கொதா மலையிலே அடைந்த அந்தக்கேடையும் சுமந்த சிலுவை பாடுகளையும் மரணத்தையும் சொல்ல முடியாத வேதனைகளையும் இங்கே காணொளி காட்சியாக கண்டு எழுதி வைத்திருக்கிறார் தீர்க்க தரிசனமாக. ஏறக்குறைய கிறிஸ்து பெருமான் பூமியிலே பிறப்பதற்கு 740 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா ஏசாயா தீர்க்கதரிசி இதை பக்கத்தில் இருந்து கண்டதைப் போல, தரிசன காட்சியை கண்டதைப் போல அவருக்கு அப்படித்தான் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. தெய்வம் சொன்னதை அப்படி எழுதியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே காணக்கூடாத ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே காணக்கூடிய மானிட மைந்தனாக பிறந்த பொழுது அவர் 7 நோக்கங்களை நிறைவேற்ற வந்தார். அந்த 7 நோக்கங்களில் ஒரு நோக்கம், மைய நோக்கம் என்னவென்றால் முழு உலகத்திற்காக அவர் ஜீவனை தர வேண்டும் என்பதுதான் மைய நோக்கம். பிரியமானவர்களே, 53ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசிக்க கேட்டோம். இதை ஒரு தலைப்பாக அல்ல, பல தலைப்பிலே உள்ளடக்க அருள்நாதர் கிருபை செய்வார். ஆனால் இன்றைக்கு அதனுடைய தலைப்பாக கிறிஸ்துவனுடைய கல்வாரி பாடுகள் என்கிற தலைப்பிலே நாம் ஆள் தியானம் செய்வோம். கிறிஸ்துவின் பாடுகளையும், 1, 2வது மரணத்தையும், 3வது உயிர்த்தெழுதலையும் இந்த அதிகாரம் அறைகூவல் விடுத்து அறிவிக்கின்றது. கிறிஸ்துவின் பாடுகளின் சுருக்கத்தை ஏற்கனவே ஏசாயா 52ஆம் அதிகாரம் திருவசனம் 14 அறிவிக்கப்பட்டுவிட்டது. மறந்துவிட வேண்டாம். கிறிஸ்துவனுடைய பாடுகளின் சுருக்கம், த சம்மரி ஆஃப் இஸ் சஃபரிங், அது ஏசாயா 52:14 சுருக்கப்படுத்தப்பட்டு விட்டது. அதை அடியான் வாசிக்கிறேன். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அன்பானவர்களே, இங்கே அவர் 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 53ஆம் அதிகாரத்தில் ஏறக்குறைய 7 தடவைக்கு மேலே அவர், அவருடைய, அவர் அவர், அந்த அவர் அவர் என்று சொல்லி 53ஆம் அதிகாரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி ஐயா அவர்கள் எழுதி வரும் பொழுது 11ஆம் திருவசனத்திலே அவருக்கு ஒரு சிறப்பு பெயரை கொடுக்கிறார். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனைக் கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர். அவர் அவர் அவருடைய என்று வந்த பொழுது இங்கே ஐயா சிறப்பு பெயரை கொடுக்கிறார். என் தாசனாகிய நீதிபரர். என் தாசனாகிய நீதிபரர் என்பது புதிய ஏற்பாட்டிலே கர்த்தரின் தாசராக, மானிட மைந்தனாக, தேவகுமாரனாக, ஒரே குமாரனாக, மகனாக பிறந்தவர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஏசாயா தீர்க்கதரிசி ஐயாவினுடைய தீர்க்க தரிசன பார்வையில் தாசனாகிய நீதிபரர் என்று அழைக்கப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த 53ஆம் அதிகாரத்தை இந்த தவச நாட்கள் தியானம் செய்யும் பொழுது 1 அல்ல 2 அல்ல, அநேக சத்தியங்கள் உச்சி மலை வெள்ளி அருவியாய் நமக்கு அழகாய் வந்து கொட்டி கொண்டிருக்கிறது. ஆம், அதை உள்ளங்கை நெல்லிக்கனியாய் நாம் சுருக்கப்படுத்தி பார்க்கும் பொழுது 53ஆம் அதிகாரத்திலே பல கோணங்களிலே அது அழகாய் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டுள்ளது, எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 53ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் திருவசனங்கள். பாடுகளின் போது கிறிஸ்துவின் தோற்றம் 1. 2வது 4ஆம் திருவசனம் 4 தொடங்கி 6 வரை வைத்து கொண்டோம் என்றால் யாருக்காக பாடுகள். 3வது 7ஆம் திருவசனம் தொடங்கி 8 வரை பாடுகளின் விதங்கள். 4வது 9ஆம் திருவசனம் முதல் பாகம், பாடுகளின் முடிவு. மறுபடியும் 9ஆம் வசனம் பிற்பகுதி, வசனம் 10 முற்பகுதியும் பாடுகளுக்கான காரணம். 53ஆம் அதிகார வசனம் 10 பிற்பகுதியிலிருந்து 12 பாடுகளின் பலன், அதாவது முற்பகுதி பிற்பகுதி என்று பிரித்திருக்கிறார்கள். 52ஆம் அதிகார வசனம் 14, 53 சுருக்கமாக 2 தொடங்கி 12 வரை பார்க்கும் பொழுது பாடுகளை 1, 2, 3 என்று நாம் வரிசையாக எழுதினால் அதனுடைய நல்ல தியானம் கிடைக்கும். அன்பானவர்களே, நாம் அந்த 1ஆம் திருவசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளால் அறிவிக்கப்படும் நற்செய்தி என்ன? விசுவாசிக்க மறுப்பவர்களும் கர்த்தரின் வல்லமையை ஏற்றுக்கொள்ள விருப்பமின்றி இருப்பவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் அல்லவா? எங்கே? நம்மை சுற்றிலும். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் திருவசனம் 37 தொடங்கி 38, ரோமர் 10ஆம் அதிகாரம் 16 இதற்கு இணை வசனங்களாக தியானித்துக் கொள்ளுங்கள் தயவு கூர்ந்து.
53ஆம் வசனம் 2 கர்த்தராகிய கிறிஸ்துனுடைய இளமை காலத்தை இங்கே ஏசாயா கண்டுவிட்டார். இளமை காலம். 3ஆம் திருவசனத்திலே அவர் அசட்டை பண்ணப்படுகிறவர்களும் புறக்கணிக்கிறவர்களும் அவருக்கு எதிர்த்து நிற்கிறவர்களும் இருக்கிறதாக பார்க்கிறார். எப்படி? கிறிஸ்துவை அசட்டை பண்ணுகிற ஒரு குழு, 2வது புறக்கணிக்கிறவர்கள் 2ஆம் குழு, 3வது குழு எதிர்த்து நிற்பவர்கள். இது நடந்ததா இல்லையா? நடந்தது. இதை சங்கீதக்காரர் ஐயா 22ஆம் சங்கீதம் வசனம் 6-8 வரை படம் பிடித்து பாடலாக பாடியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாமோ அவரை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு, அதாவது நாம் அவரை அசட்டை பண்ணக்கூடாது, புறக்கணிக்கக்கூடாது, அவருக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. இந்த தபசு நாட்களிலே நம்மை நாமே அர்ப்பணித்து முற்றிலுமாய் அவரை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். மாத்திரமல்ல, 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் கிறிஸ்துனுடைய கல்வாரி சிலுவை மரணத்தினால் நமக்கு மிகவும் தேவையான பாவ மன்னிப்பு, 2வது பாடுகள், துக்கங்கள், பலவீனங்கள், நோய்கள் ஆகியவற்றிலிருந்து விடுதலை. 1 பாவ மன்னிப்பு, 2வது விடுதலை ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும் தெய்வம். எங்கே? சிலுவையில் ஆயத்தப்படுத்துகிறார். ஏற்கனவே கிறிஸ்து ஐயா சுமந்து விட்டதை நாம் சுமக்க தேவையில்லை. ஆனால் விசுவாசத்துடன் அவைகளை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமான ஜீவன் ஜீவிக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் திருவசனம் 16-17 வாசிக்கும் பொழுது 1 சரீர சுகம், 2வது ஆத்தும விடுதலை இந்த திருவசனத்திலே குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. ஆம், பாடுகளிலிருந்து விடுதலை, துக்கங்களிலிருந்து விடுதலை, மீறுதல்கள் மன்னிக்கப்படுதல், அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுதல், சமாதானம், சரீர சுகம் ஆகிய யாவும் கர்த்தராகிய கிறிஸ்துனுடைய பாடுகளின் வழியாகத்தான் நமக்கு உண்டாயிருக்கின்றன. அதாவது இதை ஆராய்ச்சியாக சொல்லுகிறார்கள். பதிலீட்டு கொள்கையை, அதாவது ஒருவரின் பாவங்களுக்காக இன்னொருவர் தண்டனையை ஏற்றுக்கொள்வதை இங்கு பார்க்கிறோம். சப்ஸ்டிடியூஷனல் சாக்ரிஃபைஸ், பதிலீட்டு கொள்கை, ஒருவருக்காக இன்னொருவர் பாடுகளை ஏற்றுக்கொள்ளுதல். அப்படியானால் குற்றம் செய்தது யார்? நான் தானே. பாவங்கள் புரிந்தது யார்? நான் தானே. எனக்காக அவர் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? குற்றம் செய்த நான் தண்டனை அனுபவிக்க வேண்டும். பாவம் செய்த நான் பாவத்துக்கு பிராயச்சித்தம் செலுத்தியாக வேண்டும், பலியாக வேண்டும். ஆனால் என் ஸ்தானத்திலே வந்தாரே, என் ஸ்தானத்தில் வந்த அந்த கர்த்தரின் தாசராகிய நீதிபரருக்கு நாம் என்னத்தை செலுத்துவோம்? அன்புக்குரியவர்களே, நினைத்தால் நம்முடைய நெஞ்சமெல்லாம் பதறுகின்றது. கரையான் புற்றெடுக்க கருணாகும் குடிகொண்டதைப் போல தெய்வம் நமக்காக பாடுகளையும் வேதனையும் சுமந்து ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்திருக்க, அந்த ரட்சிப்பை நாம் எளிமையாக கருதிவிட்டோம், ஏளனமாய் கருதிவிட்டோம், ஏனோ தானே என்று கருதிவிட்டோம். ரட்சிப்பு அவ்வளவு கேவலமா? ரட்சிப்பு அவ்வளவு மட்டமானதா? இல்லை பிரியமானவர்களை, தயவு செய்து எத்தனையோ வருஷத்தின் ஆண்டவர் நமக்கு கொடுத்து விட்டார். எத்தனையோ வருஷத்திலே இந்த தபசு நாட்களை நாம் தியானிக்க கிருபை கொடுத்து விட்டார். ஆனால் முற்றிலுமாய் அவரை ஏற்றுக்கொண்டோமா? முழுமையாய் மனம் திரும்பினோமா? முழுமையாய் விசுவாசித்தோமா? நம்முடைய பாவங்களுக்காக நம்மை நாமே மனஸ்தாபப்பட்டு அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற நல்ல நற்செய்தியாளராய் நாம் மாறிக்கொண்டோமா? இல்லையே. தனிப்பட்ட பாவம், அது அப்படியே குடும்ப பாவம், அந்த குடும்ப பாவம் திருச்சபை பாவம், அந்த திருச்சபை பாவம் சமூக பாவம், அந்த சமூக பாவம் சமுதாய பாவம், அது தேசிய பாவம், உலகளாவிய பாவம் என 7 நிலைகளிலே பறந்து விரிந்து ஆலமரம் போல விட்டுவிட்டதல்லவா? விட்டுவிட்டதல்லவா? ஆகவே அந்த விழுதுகளை பழுதற்ற விழுதுகளாக, சுவிசேஷம் அறிவிக்கின்ற விழுதுகளாக நீங்களும் நானும் மாறுவோம். நிறைவாக பிரியமானவர்களே, 53ஆம் அதிகாரம் வசனம் 4 கிறிஸ்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு 2வது நமது துக்கங்களை சுமந்தார் என்பதை விசுவாசிக்கிற நாம் நிச்சயமாகவே அதிலிருந்து விடுதலை பெறுவோம். இதைத்தான் மத்தேயு சுவிசேஷம் 8:17 புதிய ஏற்பாட்டிலே பறைசாற்றுகின்றது. அன்புக்குரியவர்களே, பாடுபடும்படி கிறிஸ்துவை யாரும் கட்டாயப்படுத்தப்படவில்லை. மறந்துவிடக்கூடாது, அவரை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் உங்களை என்னையும் அவர் மிகவும் நேசித்ததால் என் தெய்வம் நமக்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனம் 9 தம்மை தாமே தாழ்த்தி அதை ஏற்றுக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, நமக்கு வரும் பாடுகளை நாம் எத்தனை முறை வேதனையோடு கூட எதிர்த்து நின்றிருக்கிறோம். ஆனால் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுகிறோமா? பிலிப்பியர் 1:29 கேள்வி கேட்கிறது. தேவ மனிதனே, விசுவாசிக்கிறவரே, நற்செய்தியாளரே, குருவானவர்களே, ஆயர் பெருமக்களே, ஆன்மீக பெருமக்களே, வேதத்தை சுமக்கிறவர்களே,
நீங்கள் பாடுகளை உண்மையிலே பொறுமையாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொல்லி என்னை சுட்டி சுட்டி தெய்வம் கேட்டு என்னை அருள்நாதர் தாமே மணந்திருப்ப வழியை காட்டுகிறார். ஆகவே 5ஆம் திருவசனத்திலே வாசிக்கிறோம், ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம். அப்படியானால் இந்த மீறுதல் எப்பொழுது வந்தது? பாவம் என்கிற விதை, அடுத்து மீறுதல் என்கிற செடி, அக்கிரமம் என்கிற மரம். மறக்க வேண்டாம், பாவம் ஒரு விதை, மீறுதல் என்கிறது ஒரு செடி, அக்கிரமம் என்பது ஒரு விருட்சம். சின், டிரான்ஸ்கிரஷன் அண்ட் இனிக்விட்டி. அன்புக்குரியவர்களே, தெய்வம் கொடுத்த கற்பனைகளையும் பிரமாணங்களையும் நாம் எப்பொழுதெல்லாம் மீறுகிறோமோ அதிலே நாம் தான் காயப்பட வேண்டும். ஆனால் ஐயா அவர்கள் நம்முடைய மீறுதல்களுக்காக காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவைகளை ஏற்றுக்கொண்டார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கிறிஸ்து ஐயா காயப்பட்டார். அவரது காயங்களை குறித்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். கொடூரம் கொடூரம் கொடூரம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் நான் தயவு செய்து எந்த குற்றம் செய்யாத கிறிஸ்து நாதர் ஐயா நமக்காக குற்றவாளியாக நின்றாரே, குற்றவாளி கூண்டிலே நிற்க வேண்டியது நீங்களும் நானும். ஆனால் என் தெய்வம் கல்வாரி மலையிலே தூங்கினார். ஒரு அழகான ஒரு சிறப்பு விசேஷ குறிப்பு உண்டு. அவர் துன்மார்க்கரோடே அவர் குழியை நியமித்தார்கள், ஆனால் ஐஸ்வர்யவானோடே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். யார் அந்த ஐஸ்வர்யவான்? யார் அந்த ஐஸ்வர்யவான்? அங்கே அரிமத்திய ஓரானை யோசேப்பு ஐயாவுக்காக வெட்டி வைக்கப்பட்ட கல்லறை ஐயாவுக்காக வைக்கப்பட்டது. அவரை அடக்கம் பண்ண பிரதான ஆசாரியனாக இருந்த நிக்கோதோம் ஐயா அவரை அடக்கம் பண்ணுகிறார். அரிமத்திய ஓரானை யோசேப்பும் நிக்கோதோம் ஐயாவும் இருவரும் சேர்ந்து அடக்கம் பண்ணுகிறார்கள். இது வேதத்தினுடைய தீர்க்க தரிசனம். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த லெந்து காலங்களில் நம்மை நாமே ஆராய்ச்சி செய்து நம்ம தற்பரிசோதனை செய்து, அதான் தபசு என்றால் தம்மை பரிசோதனை செய்து சுத்திகரித்துக் கொள்ள தபசு. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, 6 விசாரணையை மேற்கொண்டு 6 மணி நேரம் கல்வாரி சிலுவையிலே தொங்கி எங்களுக்காக என் தெய்வமே 3.5 மைல் நடந்து 110 எடையுள்ள சிலுவையை சுமந்து எங்களுக்காக முழு இரத்தத்தையும் சிந்தி மீட்டுக்கொள்ள வந்த தெய்வமே, எத்தனை முறை எத்தனை முறை எத்தனை முறை தியானம் செய்தாலும் பரிசுத்தனே, இந்த பக்தர்கள் அதை தியானிக்க இயலாது இயலாது இயலாது. நாங்கள் குற்றமுள்ளவர்கள், குறைவுள்ளவர்கள். இந்த தியான நாட்களில், இந்த லெந்து காலங்களில் எங்களை ஆராய்ச்சி செய்து ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்தும். எங்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த லெந்து காலங்களிலே, இந்த புனித வெள்ளி காலங்களிலே எங்களை ஆராய்ச்சி செய்து மறுபடியும் ஒரு புதிய மனிதனாக நாங்கள் வாழ்ந்து கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருக்க, அருள்நாதரும் ஆண்டவருமாய் இருக்கிற சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்ட சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் செய்து ஆசீர்வதிக்க வேண்டி மன்றாடுகின்றோம். எங்கள் தூய பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய சத்தியத்தை நம்மோடு கூட நேர்த்தியாய் பகிர்ந்து கொண்ட திரு கிறிஸ்டோபர் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் தாமே அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவருமாக இணைந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமனுமாக பொதுவான பாடல்களில் திருப்பாதம் நம்பி வந்தேன் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்மை கண்டடைந்தேன், தேவ
என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலனீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலனீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 3ஆம் மாதத்தினுடைய 2வது ஓய்வு நாளிலே இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக உம்மை ஆராதிக்க செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதுமாக இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற மது பிள்ளைகள் அனைவரையும் கண்ணோக்கி பாரும். அவருடைய தேவைகளை நீர் ஆராய்ந்து பார்த்து பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். நம்முடைய வேதத்தின் அடிப்படையிலே கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்முடைய வேத வாக்கின்படியே ஆண்டவரே அவருடைய தேவைகளை அனைத்தையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். அவருடைய பலவீனங்களுக்காக சுகவீனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லவராக இருக்கின்றீர், அதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நம்முடைய கரத்திலிருந்து சுகத்தையும் பலனையும் பெற்றுக்கொண்டு நமக்கு சாட்சி சொல்ல அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். அவனுமே தங்கள் குடும்பத்திற்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, அவருடைய கல்விக்காக, எதிர்காலத்திற்காக, வேலைக்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற பெற்றோர்களை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் வைத்து நாங்கள் செபிக்கின்றோம். அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு பதிலை தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். விசேஷித்த வண்ணமாக ஆண்டவரே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே வாழ்க்கையினுடைய முக்கியமான தேர்வை எழுதுகின்ற வேளையிலே எந்த விதமான பயமோ சோர்வோ இல்லாதபடிக்கு கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும், தேவனுடைய ஞானம் அவர்களோடு கூட இருக்கட்டும். படிக்கின்ற பொழுது கர்த்தாவே அவருடைய பிரசனத்தை உணர்ந்து நம்பிக்கையோடு கூட தேர்வை எழுத அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு நீரிய வெற்றி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். கர்த்ததாம் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கின்றீர், அதற்காக ஸ்தோத்திரங்களை எடுக்கின்றோம். எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே வைத்து மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். ஆமென். ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்த கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையதே. ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நாம் விசுவாசத்தோடு கூட இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள்.
மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.